இஸ்ரேலினுடைய தலைநகரம் டெல் அவீவ். அது ஒரு நவநாகரிகமான நகரம், உயர்ந்த கட்டிடங்களை கொண்ட சகல வசதிகளையும் கொண்ட ஒரு நவநாகரிகமான நகரம். அந்த நகரத்தினுடைய ஒரு சில பகுதிகளை சுடுகாடாக்கி இருக்கிறது ஈரான். ஈரான் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவையும் அதனை சூழ இருக்கின்ற முக்கியமான இராணுவ இலக்குகளையும், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய முக்கியமான இராணுவ இலக்குகள் மற்றும் ஆயுத உற்பத்தி சாலைகள் மற்றும் இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான விமான படைத்தளங்கள், இந்த மாதிரியான முக்கியமான இலக்குகளை இலக்கு வச்சு நேற்று முன்னிரவில் கட்டுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளுது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அது ஒரு கட்டம் 2 கட்டமாக இல்லாமல் மொத்தமாக 3 கட்டங்களாக, வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணி போல முதல் கட்ட தாக்குதலும், பிறகு ஒரு சின்ன கேப் கொண்டு விட்டு பிறகு ஒரு 10-11 மணி போல அடுத்த தாக்குதலும், பிறகு சனிக்கிழமை விடிகாலை 1:30 மணி போல அடுத்த தாக்குதலும் என்று சொல்லி கட்டங்கட்டமாக தாக்குதல்களை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதில் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவில் பல கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து நொறுங்கி அதில் 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலமும் காசா மண்ணில் நாங்கள் என்ன விதமான காட்சிகளை பார்த்து கொண்டு வந்தோமோ அதே காட்சி, அதே சீன் அப்படியே நடந்திருக்குது இஸ்ரேலினுடைய தலைநகரத்தில். பொதுவாக நாங்கள் காசாவில் என்ன விதமான காட்சிகளை பார்ப்போம்? இஸ்ரேலினுடைய விமானங்கள் குண்டு போடும், அதுக்கு பிறகு காசாவில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து அப்படியே புகை மண்டலமாக இருக்கும். அந்த இடிஞ்சு விழுந்த கட்டிடத்துக்குள்ள ஏராளமான பலஸ்தீனர்கள் சிக்கிப்பட்டு உயிரிழப்பினம், காயமடைவினம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிஞ்சு விழுந்த அந்த கட்டிடத்துக்குள்ள வாகனங்கள் எல்லாம் நொறுங்கப்பட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு சேதமாக இருக்கும். அதுக்கு பிறகு இஸ்ரேலிய விமானங்கள் போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்கள் மீட்பு குழுவினர் எல்லாரும் ஓடி போய் காயப்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஓடுறது என்று சொல்லி இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து கொண்டிருப்போம். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த காட்சி காசால் எடுக்கப்பட்ட காட்சி இல்லை. இதுக்கும் காசாக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவில் நேற்றிரவு எடுக்கப்பட்ட காட்சிகள். அதாவது இவ்வளோ காலம் நாங்கள் காசாவில் என்ன காட்சியை பார்த்தோமோ அதே காட்சி அப்படியே நடந்திருக்கிறது இஸ்ரேலினுடைய தலைநகரத்தில். ஈரான் இந்த கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டதன் காரணமாக ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் ரோட்டுக்கு மக்கள் வந்துட்டோம். ஃபுல்லாக எல்லாம் ஆடி பாடி சந்தோஷப்பட்டு ஈரானை வாழ்த்தி அவையில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்ததை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி லெபனானில் இருக்கிற மக்களும் மிகுந்த உற்சாகத்தோடு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து காசாவில் இருக்கிற மக்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சமூக வலைத்தளங்களில் நிறைய காணொளிகள் போட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஈரான் தாக்கினது அவர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெள்ளிக்கிழமை விடியப்புறம் போல இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ஒரே நேரத்தில் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சூழ இருக்கின்ற நகர பகுதிகளில் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு அதில் ஈரானினுடைய இராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்கள் என்று சொல்லி நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழி தீர்க்கும் முகமாக ஈரான் நிச்சயமாக திருப்பி அடிக்கும். இதுவரை காணாத பேரழிவை ஈரான் இஸ்ரேல் மீது ஏற்படுத்தும். இஸ்ரேல் நரகத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும் என்று சொல்லி மிக கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் விடப்பட்டது ஈரானினுடைய தரப்பில். இப்ப சொன்னபடியே ஈரான் தாக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள இஸ்ரேல்ல நேரம் இரவு 1:30 மணி, சனிக்கிழமை இரவு 1:30 மணி. அதே நேரம் ஈரான்ல நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு 2 மணி, சனிக்கிழமை இரவு 2 மணி. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் தான் வித்தியாசம். எனவே இந்த நேரம் வரைக்கும் ஈரான் மேலே எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படையில. இஸ்ரேலால் இந்த சனிக்கிழமை பின்னிரவு பொழுதுல எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படையில. இருந்த போதிலும் கூட ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானுக்கு தானே அங்கே வான் பாதுகாப்பு அமைப்பு ஆக்டிவேட் பண்ணப்பட்டது, அது செயல்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் தெஹ்ரானுடைய வானத்தில் ஒரு இனம் தெரியாத, ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பொருள் ஒன்று மிதந்து வந்ததாம். அதை சொல்றது MAV என்று சொல்லி, அதாவது மைக்ரோ ஏரியல் வெஹிக்கிள் என்று சொல்றது. சிறிய அளவிலான ஒரு ட்ரோன் மாதிரியான பொருட்கள் மிதந்து வந்திருக்குது. அதை சுட்டு வீழ்த்துறதுக்காக தெஹ்ரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ஆக்டிவேட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலினுடைய விமானங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை விடிகாலையிலே ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது. எனவே ஈரானிய மக்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலே அங்கே இருக்கக்கூடிய சகல
மக்களும் வந்து முழுமையான விழிப்புணர்வில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேளையிலும் ஈரானுடைய தாக்குதல் நடைபெறலாம் என்கின்ற அச்சம் காரணமாக அனைத்து மக்களும் தங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளணும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதே போல அனைத்து வெளிநாடுகளும், கிட்டத்தட்ட அனைத்து வெளிநாடுகளும் தங்களுடைய குடிமக்கள் வந்து இஸ்ரேலில் இருந்தால் அவர்கள் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவித்து விட்டன. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் வந்து அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கக்குள்ள அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தது. அது என்னென்று சொன்னால் த ரைசிங் லயன் என்று சொல்லி, அதாவது மேலெழும் சிங்கம் என்று சொல்லி தமிழில் சொல்லலாம். அதே நேரம் ஈரான் வச்சுக்கிற பேர் என்னென்று சொன்னால் அது என்ன பேர் என்று சொன்னால் ட்ரூ ப்ராமிஸ், உண்மையான வாக்குறுதி என்று சொல்லலாம். ட்ரூ ப்ராமிஸ் 3 என்று சொல்லி ஏற்கனவே ட்ரூ ப்ராமிஸ் 1, 2 ஏற்கனவே நடத்தி முடிச்சாச்சு. இப்போ வந்து 3 என்று சொல்லி இவர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலான கடும் மோதல்கள் இனிவரும் நாட்களில் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவோட ஈரான் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தள்ளி போறதுக்கும் அல்லது குழம்பி போறதுக்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி மேற்கத்திய ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்திருக்குது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வந்து தனியே இஸ்ரேலால் மட்டும் நடத்தப்படையில, அதுக்கு பின்னால அமெரிக்காவினுடைய மறைமுக உதவி இருக்கலாம் என்று சொல்லி ஈரான் சந்தேகப்படுது. எனவே ஈரான் வந்து அமெரிக்காவை இதிலிருந்து தள்ளி இருக்கணும் என்று சொல்லி தொடர்ச்சியாக வேண்டுகோள் வச்சு கொண்டு வருது. இருந்த போதும் கூட அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த தாக்குதல் நடந்ததை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் இதுக்கு இன்வால்வ் ஆகவும் இல்லை, எங்களை விட்டுருங்கோன்ற மாதிரி சொல்லினோம். ஆனால் அதை யாரும் நம்ப போகிறதில்லை. அமெரிக்காவினுடைய துணை இல்லாமல் இங்கே தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரம் அமெரிக்கா வந்து ஈரானை வந்து கொஞ்சம் விரட்டி இருக்கணும். என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து உடனடியாக இந்த நியூக்ளியர் ஒப்பந்தம், அதாவது அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு வாங்கோ, விராட்டி இன்னும் அழிவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி. ஆனால் ஈரான் வந்து அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே தெரியல. அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த சியோனிச ஆட்சியை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக அழித்தொழிப்போம் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டியிருக்கிறார்கள். இந்த முறை வந்து இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான பாடம் ஒன்று படிப்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான காட்சிகளை நாங்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலில் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து நொறுங்கி ஆக்கள் எல்லாம் காயப்பட்டு ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வர காட்சிகள், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் காசால நாங்கள் பார்த்த காட்சிகள் வந்து இதுவரைக்கும் இஸ்ரேலிய தலைநகரத்தில் பார்க்கல, இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம். எனவே ஈரான் வந்து தான் சொன்னபடி தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து முழு மூச்சோட ஆரம்பிச்சிருக்கிறதுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து நடக்க போகிற சம்பவங்களை வச்சு கொண்டு தான் இது வந்து ஃபுல் ஸ்கேல் யுத்தமாக, அதாவது முழுமையான ஒரு யுத்தமாக உருவெடுக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அல்லது ஓரிரு தாக்குதல்களோட இது அப்படியே அடங்கிடுமான்றதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்த போதிலும் கூட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஈரானிய தலைவர்களுடைய கூற்றுக்களின்படி இந்த யுத்தம் வந்து தொடர்ந்து இடம்பெறும் என்றுதான் இரண்டு தரப்பும் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அழிக்காமல் ஓய போவதில்லை என்று சொல்லி. இதுக்கிடையில ஈரான்ல இருந்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்குது. அதாவது இந்த உலகத்திலேயே முதல் முறையாக F-35 அமெரிக்காவால் தயாரிக்கப்படுற மிக மிக அதிநவீன போர் விமானம் F-35 போர் விமானத்தை வந்து தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரான் வந்து கிளைம் பண்ணியிருக்குது. ஈரான் வந்து சொல்லியிருக்குது. அதை உடனடியாக இஸ்ரேல் மறுத்திருக்குது. ஈரானிய ஊடகங்கள் வந்து பொய் சொல்லுது என்று சொல்லி. இருந்த போதிலும் இந்த செய்தி வந்து திரும்ப திரும்ப ஈரானிய ஊடகங்களில் சொல்லப்படுது. தாங்கள் F-35 விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தியதாக. அதாவது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த F-35 விமானம் வந்து அதனுடைய பேர் வந்து F-35I என்று இருக்குமாம். ஐ என்று சொன்னால் இஸ்ரேல். எனவே இஸ்ரேலுக்கு ஏற்றபடி கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட, மோடிஃபை பண்ணப்பட்ட ஒரு விமானம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும், இந்த உலகத்தில் வந்து F-35 விமானத்தை வந்து முதலில் சுட்டு வீழ்த்திய நாடு, அதுக்குரிய பெருமை வந்து தங்களுக்கு தான் கிடைக்குது என்று சொல்லி ஈரானிய ஊடகங்கள் திரும்ப திரும்ப அந்த செய்தியை போட்டு வருகிறார்கள். இந்த F-35 விமானம் வந்து மிக அதிநவீன விமானம். அதாவது வந்து இந்த ரேடரில் வந்து அது சிக்கப்படாது. என்னதான் நவீன தொழில்நுட்பம் உள்ள ரேடராக இருந்தாலும் அதில் சிக்காமல் வளைஞ்சு போய் அந்த குறிப்பிட்ட இலக்கை வந்து தாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் வந்து ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்ததானே. அதில் அதிக அளவு விமானங்கள் வந்து இந்த F-35 விமானங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், அவ்வளோ தூரம் பறந்து 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் வரைக்குள்ள அதில் 2 விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக சொல்லியிருக்குது ஈரான் வந்து. 2 விமானங்களில் ஒரு விமானம் தான் இந்த F-35 என்று சொல்லி. என்னென்னு சொன்னால், அந்த கதையை வந்து நம்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ 200 விமானங்கள் வந்தால் 200ம் அப்படியே திரும்பி போயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. எனவே 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் அதில் ஒன்று F-35 என்று சொல்லியும் ஈரான் வந்து திரும்ப சொல்லிக் கொண்டிருக்குது. இது வந்து ஏனைய சர்வதேச ஊடகங்களில் வந்து இந்த செய்தி வரையில. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது சம்பந்தமாக.
இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்குள்ள இப்போ கடைசியாக வந்த செய்தி என்னென்னு சொன்னால், இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவில் வந்து மிகப்பெரிய ஒரு வெடிபொருள் உண்டு, மிகப்பெரிய ஒரு எறிகணை குண்டு ஒன்று ஒளிப்பிளம்புகளோடு வந்து விழுந்து வெடித்ததாகவும் மிகப்பெரிய ஒரு ஒலியை எழுப்பியதாகவும் அநேகமான ஊடகங்களில் CNN இருந்து அல் ஜசீரால இருந்து இந்த செய்தி வந்து போடப்பட்டிருக்கிறது. அது என்ன வகை குண்டு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, இழப்பு விவரங்கள் என்ன என்பது போன்ற ஏனைய விவரங்கள் வந்து இதுவரைக்கும் வெளிவரையில். எனவே அந்த செய்திகள், அந்த தகவல்கள் எல்லாம் வெளிவந்த பிறகு அதெல்லாத்தையும் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். கடந்த 2 நாட்களில் ஏராளமான புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். தொடர்ந்து தமிழடியான் வேர்ல்ட் இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். உலக செய்திகள் உடனுக்குடன் வரும் செய்திகள் மற்றும் செய்தி ஆய்வுகள் அனைத்தையும் வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.